இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. ஏய், சாப்பிடுற நேரத்துல என்னடி பேச போற? அப்புறமா பேசிக்கலாம், அமைதியா இரு. பரவாயில்ல, சொல்லு. அது ஒன்றும் இல்லப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பெங்களூர்ல இருக்கிற காலேஜ்ல ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போறாங்க. எனக்கும் அவங்க கூட சேர்ந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. நீங்க தான்ப்பா என்ன அந்த காலேஜ்ல சேர்த்து விடணும். ஜபார், ட்ரெஸ் வேணும், நகை வேணும் கேளு, வீடு தேடி வரும், வாங்கி போட்டு அழகு பாரு. அதை விட்டுட்டு படிப்பு வேணும், காலேஜ் சேர போறேன்னு சொல்ற பழக்கத்தை இதோட விட்டுரு. உன் படிப்பு 12வது முடிஞ்சு போச்சு. நீ இதை பத்தி தான் பேச போறேன்னு சொல்லியிருந்தா உன்னை பேசவே சொல்லிருக்க மாட்டேன். கல்யாணம் ஆகிற வயசு வந்துச்சு, காலேஜ் போகணுமா? காலேஜ் போய் வீட்டு வேலை கத்துற வழிய பாரு. ஏன்பா தம்பியை மட்டும் ஊட்டிக்கு அனுப்பி படிக்க வைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி நான் வெளியூருக்கு போய் படிக்க கூடாதா? அவனுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்லையாப்பா? ஏடி, அப்பாவே எதிர்த்து பேசுறியா? போடி உள்ள. அவ கரெக்டா தான் கேக்குறா. அவர் பதில் சொல்றதுக்குள்ள இவங்க உள்ள புது புஸ்வான ஆக்க பாக்குறாங்க. நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னைய உன்ன மாதிரி ஆக்க பாக்குறியா? என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும். சின்ன புள்ளல ஏதோ தெரியாம பேசிருச்சு, எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கோங்க, விட்டுருங்க. சித்ரா, அப்பா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வார். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நீ உள்ள போ. ஓ அண்ணே, முதல்ல சித்ரா கூட்டிட்டு உள்ள போங்க. அண்ணா கூட்டு போங்க. அண்ணா வாங்க, வாங்க வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, வாங்க. ஏண்டி, இதான் பிள்ளைய வளர்க்குற லட்சணமா? ஒன்ன சொல்லண்டி எல்லாம். மன்னிச்சிடுங்க மாமா, நான் அவகிட்ட எப்படி பேசி புரிய வைக்கணுமோ அப்படி பேசி புரிய வைக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. ஆமாண்ணா, அண்ணே அதெல்லாம் பார்த்துப்பாங்க, நீங்க சாப்பிடுங்க. சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம்.